காட்டுவழி போற பொண்ணே கவலைப்படாதே, காட்டுப்புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காதே, வீரையன் பேர சொன்னா ஊரடங்கும் பாரு, எங்க வீரையன் பேர சொன்னா ஊரடங்கும் பாரு. சின்ன பசங்களா இருக்கீங்க, உங்க வயசுக்கு தகுந்த பிள்ளைங்களோட விளையாடுறத விட்டுட்டு என்ன மடக்குறீங்க? என்ன விஷயம்? எங்க வயசு உள்ளவங்க கிட்ட நாங்க போக மாட்டோம். உங்கள மாதிரி கொஞ்சம் வயசுக்கு மீறினவங்க கிட்ட தான் சினேகம் வச்சுக்குவோம். ஏன்னா உங்க கிட்ட தானே இருக்கு காசு. காசா? காசுன்னா உங்க சின்னவங்க பெரியவங்க கிட்ட சம்பாதிச்சா கொடுத்துருக்காங்க. உங்களை இப்படியே விட்டா நாளைக்கு நீங்க வழிபறியா பண்ணுவீங்க. என்ன ஆனாலும் சரி, நான் காசு கொடுக்கறது இல்ல. வந்து மாட்டிக்கிட்ட, சீக்கிரமா கோல்ல காசு போடு, இல்லன்னா தலைவரன் நடக்கிற பேரு. ஆமா, தலைவர் அமைதியா தான் இருக்கிறாரு. தொண்டனுங்கெல்லாம் ஏன் குதிக்கிறீங்க? தலைவர் அமைதியா இருக்காரு நினைக்காத. அவர் நெற்றிக்கண்ணை திறந்தா ஒவ்வொன்னா போயிடும். என்னடா போயிடும்? தலைவருக்கு கழிஞ்சு இடுப்பு வைக்க பைசா, இப்படி ஒவ்வொன்னா போயிடும். முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள பேச்ச பேச்ச. அப்படின்னா 40 பைசா தரியா? நாங்க வரோம். சரிடா, சீக்கிரம் வாடா. டேய் வாங்கடா. என்ன தலைவர போட்டா? தலைவர் போற நேரமாச்சு. போனதும் காராம்பஸ் உட்கார்ந்து ஆத்தா பாலை கொடுத்துடும். தலைவர் பால் குத்தல் பார்த்து பாரு. வாங்கடா போலாம். வாங்கடா. வாடா, உனக்காகத்தான் காத்துட்டு இருக்கிறோம். உட்கார். என்ன விஷயம்? மழை இல்லாம நிலமும் காஞ்சு பயிரும் காஞ்சு போச்சு. கொஞ்ச நஞ்சு இருக்கிற பூமியும் வெடிச்சு போயிடும் போல் இருக்கு. அதனால உடனடியா அக்கா நிவாரண பணியில இறங்க போறாங்க. தெற்கால் இருக்கிற அந்த நிலத்தை உங்க சின்னம்மா விக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. வீரையா, நீ என்ன பண்ற? இந்த பத்திரத்துல ஒரே ஒரு கையெழுத்த போடுற. ஆமா, இது வரைக்கும் 3 முறை கையெழுத்து போட்டிருக்கேன். இனிமே போட மாட்டேன். போ தம்பி, ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிட்டல்ல, இவன் பேசுவான்டா. வீரையா, விவகாரம் பண்ணாத, ஒழுங்கா கையெழுத்து போடு. நான் போட மாட்டேன். போ. ஏண்டா முறைச்சா பாக்குற? கையெழுத்து போறியா இல்லையா? நான் போட மாட்டேன். போட மாட்டேன். போட மாட்டேன். உன்னை மிதிச்சே கொண்டு சும்மா. நீ ஆம்பல்னா ஒன்ன மாதிரி ஆள்கிட்ட
இனிமே நீ சண்டியர் இல்ல, நான் தான் சண்டியர். குழந்தையா இருக்கும் போது அவன் ஜோலியை முடிச்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அவங்க அப்பா சாகும்போது என்கிட்ட என்ன சொல்லி ஒப்படைச்சார் தெரியுமா? சொத்து பூராவும் அவன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன், ஏதாச்சும் காய்ச்சல் வந்து செத்தான்னா கூட விஷத்தை வச்சுதான் கொண்டு விட்டேன்னு ஊருக்காரவங்க உன்னை பத்தி பேசுவாங்கன்னு சொன்னாரு. அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் கண்ணுக்குள்ள கண்ணா வச்சு அவனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டா அவன் கேட்கறதுல என்னடா தப்பு இருக்கு? எடுத்ததுக்கெல்லாம் நிலத்தை வித்துக்கிட்டு இருந்தா அது என்னடா நியாயம்? உன்னை நம்பி எதுவும் பேச முடியாதுக்கா. நீ இந்த பக்கம் பேசுவ, அந்த பக்கம் பேசுவ. சரி, சோத்த போடு. வீரையா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, விடு. நீதான் ராசாப்பாடு சாப்பிடுறது கிடையாது. இந்த பாலை குடிச்சிட்டு காலாகாலத்துல படுத்து தூங்குப்பா. இந்த குடி.